இல்லை கூலி படம் விமர்சன ரீதியாக நிறைய பேரால் கொஞ்சம் ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு விஷயம். அது லோகேஷுக்கும் தெரியும், ரஜினி சாருக்கு அது தெரிந்தது. அது என்னென்னா, இந்த படத்தில் வந்து ஏ சர்டிஃபிகேட் எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான் ரொம்ப ஹைலைட்டாக பேசப்பட்டது. நானும் நிறைய பேசியிருக்கோம். நம்ம ரஜினி சார் எடுத்துக்கிட்டு ஒரு ஏ ஸ்கிரிப்ட் பண்ணலாமா, இது இயக்குனருக்கு தெரியாதா அப்படிங்கிற அளவுக்குலாம் நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் 5 வயசு பையன்லேருந்து ரஜினி சாருக்கு ஃபேன் உள்ளே வருவாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். பட் அதற்கு ஒரு ஒரு டீட்டெயில்ஸ் என்ன வருதுன்னா, இப்போது படம் முடிஞ்சிட்டு சென்சார் போகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 கட்ஸு வந்து கொடுத்தாங்க. இப்போ 35 கட்ஸு கொடுத்துட்டாலே படம் அங்கங்கே ஜம்ப் ஆகும். ஸோ நம்ம என்ன சொல்ல வரோமோ ஆடியன்ஸ் வந்து புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட்ஸ் என்ன வந்தது. ஒருவேளை நீங்கள் இந்த கட்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஈழே தரப்படும் உங்களுக்கு, இல்லைன்னா ஏதா அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்டஃபனாக இருந்தாங்க சென்சார் போர்டு அதிகாரிகள். என்ன பண்ண எனக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்தது. அப்போ நான் மட்டுமே ஒரு முடிவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் ரஜினி சார்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவரும் நம்ம டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்டுட்டு சன் பிக்சர்ஸ்லேயே டிஸ்கஷன் பண்ணும்போது தான் 2 பேர்கிட்டையுமே நம்ம விலாவாரியாக சொல்லும் போது, அப்போ சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு விஷயத்தை என்கிட்ட கன்வே பண்ண, கலாநிதிமார் சார் விஷயத்தை சொன்னாங்க. லோகேஷ் வெயிட் பண்ணுங்கள், இதற்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. தனுஷ் இயக்கத்தில் வந்து சன் பிக்சர்ஸ் தயாரித்து 50வது படம் தனுஷுக்கு, அது சூப்பர் டூப்பர் டச்சுங்கிறது வேறு விஷயம். பட் அங்கே ஒரு ப்ராப்ளம் உருவாகுது. இப்போ இதே ப்ராப்ளம் சென்சார் அதிகாரியில் வந்து ஏ சர்டிஃபிகேட்டு கொடுக்கப்பட்ட படம் தான் ராயன் கட்ஸ், ராயன் படம். இப்போ இதுலேயும் நிறைய கட்ஸு கொடுத்தாங்க. இப்போ தனுஷ் மிகப்பெரிய ஒரு குழப்பத்துக்கு உள்ளானார். பட் உடனே வந்து இதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்கிட்ட பேசுகிற மாதிரியே தனுஷ் என்கிட்ட பேசும்போது தான் நான் வந்து ராயனை திரும்பி ஒரு தடவை நம்ம பார்த்தேன். பார்க்கும்போது வந்து நீ அந்த எந்தெந்த இடத்துல கட்ஸு சொல்கிறாங்களோ அதை கட் பண்ணிட்டா சொல்ல வந்த மெசேஜ் ஆடியன்ஸுக்கு சொல்ல முடியான்ற ஒரு காரணம் தோணுச்சு. இல்லை நார்மலாக ஒரு அண்ணன் தங்கச்சி ஸ்கிரிப்டாக மாறிடும் இது. அப்போ இந்த இடத்துல அது தேவை அப்படிங்கும்போது முடிவு பண்ணேன், பரவாயில்ல ஏ சொல்லிட்டு கிடைச்சாலும் பரவாயில்ல, இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ராயன் படத்தை ஏ சொல்லிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணேன். படமும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி கிளப்புக்கு மேலே தாண்டி படம் சூப்பர் டச் படம். ஸோ கூலியும் அந்தளவுக்கு போகும், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ கட்ஸு பண்ணிட்டோம்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ சொல்ல முடியாமல் லோகேஷ் அப்படிங்கிறத சன் பிக்சர்ஸ் எனக்கு வந்து தெளிவுபடுத்துகிறேன். எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இப்போ ரஜினி சாரும் ஓகே, கலாநிதிமாறன் சொல்கிறது மாதிரி தானே, ஓகே உங்களுக்கு எது தோணுதோ நீங்கள் அதை பண்ணிடுங்க லோகேஷ்னு சொல்லிட்டாரு. அதன் பிறகு தான் நான் வந்து சென்சார் போர்டில் போய் இந்த கட்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை, பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் ஏ சர்டிஃபிகேட் படத்தை சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தோம். பட் இதுதான் வந்து ஒரு விஷயம் நடந்தது. ஆனால் இது ஏன் வாங்கணும்னு சொல்லி நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஒரு விஷயம்னு நான் பார்த்தேன், கேட்டேன். எனக்கு கொஞ்சம் மன உளைச்சலாக இருந்தது. பட் படம் சரியாக போகலைங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு. அப்போ தான் இந்த கட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்தோம்னா சரியாக இப்போ ரீச் ஆகின்ற ஒரு வேலை கட் பண்ணாமல் ஏசோட படத்தை கொடுத்தேன். பட் விமர்சன ரீதியாக படம் வந்து அது சுமாராக வந்தால் கூட வசூல் ரீதியாக எனக்கு அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டுக்கு அடிச்சது. ஸோ 35 நாட்களுக்கு மேலே ஏகப்பட்ட தியேட்டரில் படம் ஓடிச்சு. வசூலுங்கிறது 550 கோடி ரூபா கிட்ட வசூல் நெருங்கிச்சுது. அதில் சன் பிக்சர்ஸ்ட்டு கேட்டேன், ஒன்றும் ப்ராப்ளம், பிஸ்னஸுக்கு 450 கோடி ரூபாய்க்கு மேலே டேபிள் ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்தது. கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாருக்குமே லாபமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சன் பிக்சர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் இதையும் மீறி சில விஷயங்கள் பேசப்பட்டது என்னால் தவிர்க்க முடியல அதை அப்படிங்கிற விஷயத்த வந்து லோகேஷ் பேசும்போது ஒரு தகவல் ஒன்று சொன்னார். ஸோ கூலியில் வந்து முன்ன கருத்துக்கள் நிறையா வந்தால் கூட, பட் அந்த படத்தில் வந்து ரஜினி சார் இன்வால்மெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முழு கதையும் கேட்காம லோகேஷ் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்தார். நம்பிக்கை வச்சு தான் ஒரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டது. அப்படி தான் லோகேஷ் இயக்குனர். என்ன கடந்த 5 படங்கள் வந்து நல்லா தான் பண்ணார், சிறந்த இயக்குனர் தான், அவ்வளோ மாற்று கருத்தே கிடையாது. விக்ரம்க்குலாம் கமல்ஹாசனுக்கு விக்ரம் படத்தை 450 கோடி கலெக்ஷன் கொடுத்தார், விஜய்க்கு 2 சூப்பர் ஹிட் கொடுத்தார், அது வேறு. பட் இந்த ஒரு படம் வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டு லோகேஷோடைய மிகப்பெரிய ட்ரீமில் இது. ஏன்னா அவர் இன்னொரு விஷயத்தையும் கன்வே பண்ணுறார், எனக்கு இந்த ஆக்ஷனை கலந்துக்கு வேறு மட்டும் எனக்கு ட்ராவல் பண்ணி கொண்டு போக முடியாது. ரஜினி சார் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் தான் நான் பண்ணினேன், தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை அப்படின்னு விஷயத்தை வந்து இப்போ கன்வே பண்ணதை நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது. பட் இதனால தான் கூலி பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகலை, தவிர வசூல் ரீதியாகவும் படமும் 35 நாட்கள் முன்னாடி ஓடின விஷயமும் ஒரு விஷயத்த நமக்கு இப்போ லோகேஷ் பேச நம்ம கேட்க வேண்டியது இருந்துச்சு. அந்த டெத்து உள்ள சீன்ஸ் எல்லாம் தவிர்த்திருந்தாங்கன்னா அவாய்ட் பண்ணிருக்கலாம், பயந்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். உடலை எரிக்கிற காட்சிகள், அதுவும் நீங்கள் வந்து ஹாலிவுட் ரேஞ்சில் அந்த விஷுவல்ஸ் பண்ணியிருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படம் நிறையா பார்த்து தான் நான் இன்ஸ்பிரேஷனாக தான் நான் படமே பண்ண வந்து எங்கள் விஷயத்தை கன்வே பண்ணுறார். அதனால் இந்த ஒரு மீன், அதாவது ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு நார்மலான ஸ்கிரிப்டுக்குள்ளே ட்ராவல் பண்ண முடியலைங்கிற விஷயத்தை அவர் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு
ஒரு சாதனை பண்ண படம் தான். இந்த ஏ மட்டும் கிடைக்காம இருந்திருந்தால் அவனுடைய ரேஞ்ச் வேறு. அந்த 1000 கோடி கனவுன்னு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. லோகேஷ் நம்ம பேசி கேட்க வேண்டியதாக இருந்தது. பட் எதிர்பார்க்காதீங்க, 200 கொடுத்து வர்ற ஒருத்துக்கு இந்த படம் நான் பண்ணியிருக்கேங்கிற விஷயத்தை கன்வே பண்ணார். பட் இதில் கொஞ்சம் அவர் உடனடியாக ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருந்தாருன்னா பரவாயில்ல. ஆனால் அதை தவிர்த்து அவர் ஹீரோவாக பண்ணக்கூடிய ஒரு படத்துக்கு அவர் தாய்லாந்து புக்கெட் ஐலாண்டுக்கு போய் உட்காந்துட்டார். அங்கே ஜிம் ட்ரெயினரை வச்சு பாடி எக்ஸசைஸ் பண்ணி ஃபைட் கோச் பண்ணி நிறையா விஷயங்களை கற்றுக்கிற வேண்டிய சூழ்நிலை பண்ணால் இந்த டைம் ஒரு 5 மாதங்கள் டைம் எடுக்க வேண்டிய ஒரு தாமதம் ஏற்பட்டது. அதுக்குள்ளே தான் போட்டு அடிக்கப்பட்டார் இவர். ஆமாம், வரும் இல்லையா நீங்கள்? ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்தது சார். ரஜினி படம்னா இப்படி இருக்கும். லோகேஷ் மேலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. ஏன்னா சன் பிக்சர்ஸ், ரஜினி, லோகேஷ், இங்கிட்ட அமீர் கான், நாகார்ஜுனா போது எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. இப்போ அதை லோகேஷ்னால அவருக்கு அது ஒருத்துன்னு ஃபீல் பண்ணுறாரு தவிர மக்கள்கிட்ட போய் அந்த கதையை போய் ரீச் பண்ண முடியல அவரால். அது ஒரு காரணம் இந்த ஸ்கிரிப்டுடைய நேரேஷன் தான். கிடைக்காம இருந்தால் கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸ் உள்ளே வந்திருப்பாங்க. இந்த 1000 கோடி கனவை ஈஸியாக தட்டிட்டு படம் போயிருக்கும். பட் இந்த காலதாமதம் ஆனதுக்கு அது ஒரு காரணம். இவர் அந்த பேசாமல் கேப் விட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் அதிகமாக. கண்டிப்பாக வரும் இல்லையா? நீங்கள் ஒருத்தர் மேலே ஒரு சின்ன விஷயம் ஒரு குறை சொல்லும் போதே நீங்கள் அடுத்த நாளே ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்கன்னா அதோட முடிஞ்சு போயிடும். இந்த விளக்காணிக்கு வந்துருந்துன்னா டோட்டலாக இது மாதிரி கான்ட்ரவர்சியாக வந்திருக்காது. ஒரு நாளில் முடிஞ்சு போயிருக்கும். கான்ட்ரவர்சியே இல்லாமல் போயிட்டு இருக்காது. ஓ பரவாயில்ல, இதுக்காகன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும். நீங்கள் புரியவே இல்லை. நம்மளும் நிறைய விஷயங்களில் பேசணும். ரஜினி வச்சு ஏன் சொல்லிட்டு எதுக்கு லோகேஷ் பண்ணார்ன்ற உலகத்தை நம்ம புரிஞ்சிக்கவே முடியாமல் இருந்தது. அதை நீங்கள் காலதாமதங்கள் அதாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு தவறே நடக்குதுன்னா நீங்கள் ஒரு 2 நாளைக்குள்ள தவறை சுட்டி காமிச்சிங்கன்னா தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கும். நீங்கள் 10 வருஷம் கழிச்சு சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் அப்போ ஏன் சொல்லணுன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு இவர் உடனே கொடுத்துருந்தாருன்னா 2 நாளே ஆஃப் ஆகிருக்கும். பரவாயில்ல, இப்போயாவது கொடுத்தாருன்னு சந்தோஷப்பட்டு ஒரு 5 மாத இடைவெளிக்கு பிறகாவது. ஒரு இயக்குனர் ரசிகர்கள் இருக்கிறது பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஷங்கருக்கு இருந்தாங்க பிரம்மாண்டமாக ரசிகர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. பழைய இயக்குனர் விட்டுருவோம். இப்போ லோகேஷுக்கு அவருக்கு ஃபேன் பாய் ரொம்ப அதிகம். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் இன்றைக்கி அவருக்கு ரொம்ப அது மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது. பட்டு நீங்கள் கூலி அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்கும்போதே ரஜினி ரொம்ப லைக் பண்ணார் லோகேஷ் விட்டு. இந்த மேக்கிங் ஸ்டைல் நல்லா இருக்குது, அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் பண்ணி தான் அடுத்த படத்தை லோகேஷுக்கு பண்ணுற வாய்ப்புகள் வருங்கிற அளவுக்கு மைண்ட் செட் ஆனது அவர் காரணமே. அப்போது இந்த லோகேஷ் இந்த கூலி முடிஞ்சதுக்கு பிறகு ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு படம் ஒன்று இருக்குது. அது ரஜினி சார் மைண்டில் தான் வச்சுருந்தார். அது அதுக்கப்புறம் தான் வெளில சொன்னார். பட் அந்த படத்தை இயக்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற யூத்தில் யார் கமர்ஷியலாக கொண்டு போவாங்க அப்படின்னு திங்க் பண்ணும்போது 2 பேர் தாட்ஸில் இருந்தாங்க. ஒன்று நெல்சன் ஒன்று இருந்தார், லோகேஷ் ஒன்று இருந்தார். பட் ஃபஸ்ட்டு சாய்ஸாக லோகேஷ் உள்ளே வர்றார். ஏன்னா பெரிய பிஸ்னஸ். ஏன்னா கமலுக்கு பெரிய வரிசையாக ஹிட்டு தாங்க ஒரு படங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், வசூல் ரீதியாக நிறைய ஹிட்டு கொடுத்தவர், சிறந்த இயக்குனர் தான், அது மாற்று கருத்தே இல்லை. அதனால தான் இந்த படம் அண்டர் ப்ரொடக்ஷன் போது ரஜினி சார் மைண்ட் செட் ஆனதே நாமும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தை லோகேஷ் பண்ணால் சிறப்பாக இருக்கும்னு நினச்சார் ரஜினி. அப்போ தான் கமல்கிட்ட கூட அவர் சொன்னது அடுத்த கதை எதாக இருந்தால் லோகேஷ்ட நம்ம ரெடி பண்ண சொல்லுங்கள் கமல்னு. கமல்கிட்டையும் ரஜினி சொல்லிட்டார். இந்த கூலியோட அண்டர் ப்ரொடக்ஷனே நடந்து அது விஷயங்கள் இது எல்லாமே. அப்போ இந்த விஷயம் லோகேஷ்க்கு காதுக்கு வரும்போது அவர் ரொம்ப ரொம்ப இதனை எதிர்பார்க்கவில்லைங்கிறார். ஐயோ 46 வருடங்களுக்கு பிறகு ரஜினி கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தை என்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது அந்த என்ன சொல்கிறேனே தெரியலைங்கிறது மாதிரி தான் கூலி முடிச்சுட்டு இது கிடையாது. ஏ சர்டிஃபிகேட் பிரச்சனை அது இதெல்லாம் ஓடுது. படம் ரிலீஸ் ஆகிற சமயமாக அது. அப்போது இந்த படத்துக்குள்ளே போகலான்னு சொல்லி தான் கூலியினுடைய எல்லா விஷயத்தையும் முடித்து கையில் கொடுத்துட்டு அவர் ரஜினி கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்துக்கு உள்ளே போகிறாரு. ஒரு 40 நாட்கள் கொஞ்சம் கதையை ரெடி பண்ணுறார். அந்த கதையை எப்படி இருக்குன்னா இதை விட ஒரு 10 மடங்கு அதிகமாக இருக்குது. கூலி விக்ரம்லாம் தாண்டி ரெடி பண்ணுறாரு. பயங்கரமான ஆக்ஷன். ஆமாம், அவர் நான் இந்த கில் பில்னு ஒரு இங்கிலீஷ் படம்லாம் அந்த ஒரு பேட்டர்னில் பார்த்துட்டு நான் வளர்ந்தவன். ஏன்னா அவர் ஆர்டிமே அசிஸ்டன்ட் டைரக்டர் வேறு இல்லை, நேரடியாக இந்த ஹாலிவுட் ஸ்டைலில் உள்ள இங்கே படம் பண்ணிட்டு இருக்கிறதா இந்த மாதிரி ஒரு கதையை உருவாக்கணும். இந்த கதை இவங்க எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக இது கமலுக்கு இந்த கதை பிடிக்குது. ரஜினி சாருக்கு எதிர்பார்த்தது வேற கதை. அவர் கொஞ்சம் லைட்டாக ஒரு சென்டிமெண்ட்டோட ஒரு விஷயத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் விரும்புகிறாரு. அப்போ தான் இவர் போய் கதை சொன்னோன்னு ரஜினி சாருக்கு ஓரளவு பிடிக்குது. இருந்தாலும் எங்கேயோ ஒரு மைண்ட் செட் ஆகல அவருக்கு. ஆக்ஷன் ஓவராக இருக்குது. ஆமாம் கூலியே ஏ சர்டிஃபிகேட்டோட படம் வந்துருச்சு. திரும்பி இது எடுத்தோம்னா இதுவும் தான் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கும் போல தெரியுது. நண்பர்கள்லாம் டிஸ்கஷன் பண்ணுற கதையை. அப்போ தான் அவர் யோசிக்கிறாரு, ஆஹா இது திரும்பியும் போய் மாட்டிக்கிச்சுன்னா கஷ்டமாயிருமேட்டு யோசிக்கும் போது தான் கமல் அவர்கள்ட்ட வேறு கதை இருந்தால் ரெடி பண்ண சொல்லுங்கள் லோகேஷ்ட.
எப்பவுமே நேரடியாக ரஜினி சார் வந்து அடுத்த ஒரு மனசை கஷ்டப்படுத்த மாட்டார். லோகேஷ்ட அந்த விஷயத்தை சொல்லலை, கதை வந்து சுமாராக தான் இருக்குது வேண்டாங்கிறல லோகேஷ்ட சொல்ல விரும்பல. அவர் கமல்கிட்ட சொல்லி கமல் சொல்கிறார், இல்லைப்பா ரஜினிக்கு பிடிச்சிருக்கு, இருந்தாலும் நீ வேற ஒரு கதையை ரெடி பண்ணு, கொஞ்சம் லைட்டாக ஒரு மேட்டரை எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுறது லைட் ஹார்ட்டடா. எஸ் அப்படிங்கும் போது தான் இவர் கமல்கிட்ட வந்து சார் எனக்கு அது பண்ண தெரியாது சார், தயவுசெய்து நான் வேணா போய்க்கிறேன், ஏன்னா அவங்க 2 பேரை வச்சு நான் ஒரு பக்கா ஒரு மாஸ் கமர்ஷியல் தான் பிளான் பண்ணி தான் இந்த ஸ்கிரிப்டை உருவாக்கியிருக்கேன். பட் எனக்கு லைட்டாக மேட்டர்னா எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, முதல்ல எனக்கு தெரியலங்கிறார். அவர் வெளிப்படையாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அது ஒரு வேளை பாராட்டலாம், ஏன்னா எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறத விட தெரியலன்னு சொல்லி உடச்சிட்டார். அப்போது இந்த கதை மேலே உடன்பாடு, கமலுக்கு லோகேஷ் பண்ணுறதுக்கு இஷ்டம் இருக்குது, ரஜினி சாருக்கு கொஞ்சம் இஷ்டம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். எஸ் அந்த ஒரு வந்து ஆதங்க ரஜினி சாருக்கு இருந்தது. ஏன்னா ரஜினி ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் டார்கெட் இப்போவும் இல்லை, எப்போவுமே அவருக்கு வந்து எல்லா பேரும் வந்து படம் பார்க்கணும், ஆடியன்ஸுங்க லைக் பண்ணக்கூடியவர் தான். கிடைச்சதில் கொஞ்சம் வருத்தம் ரஜினி சார் இருந்து கூட இந்த யங்ஸ்டர்ஸ் பிலோ 18 வர முடியலைங்கிற வருத்தம் ரொம்ப இருந்தது. சரி மீண்டும் போய் திரும்பி ஏயோட வந்துட்டு ஒரு ஆக்ஷன் பண்ண வேணான்னு முடிவு பண்ண தான் கமல்கிட்ட சொல்லி கமல் சொல்ல போய் தான் அப்போ அதுலேருந்து தான் லோகேஷ் கனகராஜ் கொஞ்சம் வெளியில் வந்தார். சரி இந்த ஸ்கிரிப்ட் நம்மளால பண்ண முடியாது, தேவையில்லாமல் 2 இமயங்களை வச்சுக்கிட்டு நம்ம திரும்பி ஒரு சுமாரான ஒரு கதையை கொடுத்துட்டு பண்ணக்கூடிய தாட்ஸ்லாம் ஒரு டோட்டலாக வெளியில் வந்து ரீசன் அதான்.